இப்படி எல்லாம் இருக்கு அங்க பேர். அதை சொன்னா இங்க உங்களுக்கு விளங்க. உறவு முறைகளுடைய பெயர்கள் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனின் கூட பிறந்த தம்பி சித்தப்பா முதலாவது உறவு. இரண்டாவது உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே தாய்மாரிடத்தில் பால் குடித்தவர். அபூ லஹபுடைய அடிமை சுவைபா, இந்த பெண்ணிடம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 4 பெண்களிடம் பால் குடிச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியணும் வரலாறு. ஒன்று அவங்கள பெத்த தாய் ஆமினா அம்மா. இரண்டாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. மூணாவது நான் சொன்னனே இப்ப சுவைபா அந்த பெண். நாலாவது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு ஹம்ஸா. அவங்க ஒரு முறை ஹம்ஸாவை பார்க்க வந்த நேரம் அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் ஊட்டியதாக சீராவுடைய வரலாறுகளில் இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது உறவு என்னங்க? சித்தப்பா. இரண்டாவது உறவு பால்குடி சகோதரன். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே வயது, சேம் ஏஜ், ஒரே வயசு. நாலாவது நெருங்கிய நண்பன். சித்தப்பா மாதிரி குடும்பம் மாதிரி பழகல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்று என்றால் உயிரை கொடுப்பார் ஹம்ஸா. உஹது யுத்தத்துல பாக்குறாங்க, அந்த உயிருக்குயிரான சித்தப்பாவுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை சப்பி துப்பி காதை வெட்டி மூக்கை அறுத்து கண்டன் துண்டமாக வெட்டி போட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு எவ்வளவு பதறி இருக்கும். அழுகுறாங்க, தேம்பி விம்மி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய நாள் ஹம்ஸாவுடைய ஜனாசாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகதை போல் நபி அலைஹிஸ்ஸலாம் அழுகதை நாங்கள் கண்டதே கிடையாது. அவ்வளவு கவலைப்பட்டு சொன்னாங்க, இந்த சித்தப்பாவுக்கு பகரமாக நான் 70 பேரை கொள்வேன் என்றார். ஆனா எல்லாரையும் மன்னிச்சார். கொண்டவர் யாரு? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. ஈரலை சப்பி துப்பியது யாரு? அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் பின்த்